கடவுள் இல்லை என்று சொல்கின்றவன் தான் அயோக்கியன், காட்டு பிராண்டி, முட்டாள் என்று திட்டுகிறார். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை. கடவுள் இருக்கிறது என்பதும் இல்லை என்பதும் என்னை திட்டுவதால் எங்களுக்கு ஒன்றும் ரோசம் ஒன்று வரப்போல, எந்த நாத்திகரும் பொங்கியவும் இல்லை. எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை முட்டாள் என்று நீ சொல்வதுகின்ற உரிமை உனக்கு இருக்கிறது, ஆனால் உன்னை முட்டாள் என்று சொல்லுகின்ற உரிமை எனக்கு இருக்கிறது என்பதை நீ மறுக்கின்றாய். இப்ப பிரச்சனை என்னன்னா, நீதிபதி சாதாரண ஆளா வந்து ஒரு ஆளை முட்டாள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இல்லை நீதான் முட்டாள் என்று அவனை திருப்பி சொல்ல முடியும் அவரை. ஆனால் அப்படி சொன்னால் இவர் என்ன செய்வார் என்றால், மீண்டும் குடுகுடு என்று ஓடி போய் நீதிமன்றத்தில் கழட்டி போட்டு வந்த அந்த நீதிபதி கோட்டை அணிந்து கொண்டு என்னை முட்டாள் என்று சொல்லிவிட்டாய், நான் உன் மீது நீதிமன்ற அவமதிப்பை தொடுக்கிறேன் என்று சொல்வார். நீதிக்கு வந்து தெருவிற்கு வா, சண்டை போடலாம் என்று அழைப்பார். உடனே நீங்க சண்டைக்கு போனீர்கள் என்று சொன்னால், நான் யார் தெரியுமா, நான் நீதிபதி, என்னிடம் அவமதியாக பேசுகிறாய். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஹைட் அண்ட் சீக் என்று சொல்லுகின்ற இந்த பிடித்து ஒரு பக்கம் போய் நின்று அடிக்கிறது, கண்டபடி பேசுறது. நீங்கள் அவரோடு சண்டையிட்டீர்கள் என்று சொன்னால் உடனே நான் நீதிபதி என்ற ஆயுதத்தை எடுத்துக்கோ. இது இந்த கர்ணன் கவச குண்டலத்தை எடுத்துக்கொண்டே வருவதை போன்ற ஒன்று. சாதாரணமா அதெல்லாம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வருவாரு. கொஞ்ச நேரம் போய் நீங்க அவர்கிட்ட சண்டைக்கு போனீங்கன்னா கவச குண்டலத்தை மாட்டிக்குவார். இதுதான் அங்க வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு நீதிமன்ற அவமதிப்பு என்று ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ரெண்டு விஷயங்கள். இந்த நீதிமன்ற அவமதிப்பை கண்டு நாம் வந்து அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நாம ரொம்ப பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணிடுவாங்க, நம்ம தூக்கில தொங்கி விட்டுருவாங்க. நீ மிஞ்சி போனீங்கன்னா ஒரு 3 வருஷம் என்னை ஜெயில வச்சிருப்ப.